கார்பெட்ல அடுத்ததா மேற்கு தொடர்ச்சி மலை படத்தோட பிரஸ் மீட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தோட டைட்டில் ரொம்ப நாளா நம்ம கேள்விப்பட்டு இருக்கோமே, இந்த படம் எடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி. இதுக்கு முன்னாடி ஆரஞ்சு மிட்டாய் படத்தை விஜய் சேதுபதி ப்ரொடியூஸ் பண்ணி அவரே ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த படம் கொஞ்சம் பெரிய படம் அப்படின்னே சொல்லலாம், மேற்கு தொடர்ச்சி மலை. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டாலே நீங்க எல்லாருமே வாவ் அப்படின்னு சொல்வீங்க. இசை ஞானி இளையராஜா தான் இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா லெனின் பாரதி. அண்ட் லீட் ரோல்ல ஆண்டனி நடிச்சிருக்காங்க, ஹீரோயினா காயத்ரி நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே டெபியூ ஆக்டர்ஸ் தாங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த படம் எடுக்க இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கலாம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிற கிராமத்திலே போய் மக்களோட மக்களா சேர்ந்து அவங்களோட பழக்க வழக்கங்களை கத்துக்கிட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், ஒரு பர்ஃபெக்டான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த படத்தோட பிரஸ் மீட்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளோட ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். எளிமையான மக்களுடைய வாழ்க்கைய, வலிய, தேவைய சொல்றதுக்கு இங்க பெருசா மேடைகள் எங்கேயும் கிடைக்கிறது இல்ல. அதுக்கு ஒரு ராஜ மேடை அமைச்சு கொடுத்திருக்காரு இசைஞானி இளையராஜா அவர்கள், அவர் இசை மூலமாக. அதுல ஒரு சின்ன குரலா நானும் இருக்கேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த விஜய் சேதுபதி அவர்கள், டைரக்டர் லெனின் பாரதி அவர்கள், இந்த மொத்த டீம் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி. இந்த படமும் நான் படம் பார்த்துட்டேன். நான் பார்த்த படங்களே மிக நேர்மையான படம் இது. எளிமையான மக்களோட தேவை என்ன, உழைக்கும் மக்களோட வாழ்வியல் என்ன அப்படிங்கறது இதை விட நேர்மையா ஒரு படமா சொல்ல முடியுமான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி படத்தை கண்டிப்பா நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ராஜா சார் அவர் இசையில மேற்கு மலை அடிவாரம் அப்படின்ற பாடல் தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ அந்த பாடலை பத்தி நான் பேச போறது இல்லை, ஏன்னா மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்கேன். நான் ஒரு நாள் ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், ஐ எம் கோயிங் டு டை அப்படின்ட்டு அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு. அது ஒரு 50 பேர் 60 பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. அது என்ன சென்ஸ்லன்னு எனக்கு புரியல. ஸோ அந்த அளவு சந்தோஷம் எனக்கு. என் வாழ்க்கையில இது ஒரு என்னோட சந்ததிகளுக்கு இது ஒன்று பெருமையா சொன்னா போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலை என்னுடைய முதல் படம். ஆனால் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது ஜோக்கர்ல இசை கேரக்டர் நான் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த சினிமா வேர்ல்டுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண படம் மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த படம் பார்த்து தான் ஜோக்கருக்கும் செலக்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. முதல் படம், அதுவே விஜய் சேதுபதி சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் மியூசிக் டைரக்ஷன் இளையராஜா சார் பண்ணியிருக்காரு. நான் ரொம்பவே அவருடைய ஒரு பெரிய பிக் ஃபேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இங்கே வரும்போது எதுவுமே சொல்ல முடியல. இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். என் பேர் ஆண்டனி. ஒரு 12 வருஷமாக சினிமாவுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெண்ணிலா கபடிக்குழு, களவாணி, நெடுஞ்சாலை இந்த படங்கள்லாம் சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா கபடிக்குள்ள ஒர்க் பண்ணும்போது தான் லெனின் சார் எனக்கு பழக்கம். அப்போ இருந்து அவர் எந்தெந்த படம் ஒர்க் பண்ணுறாரு என்னன்னு கேட்டு அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நல்ல மனிதர், நல்ல படம் பண்ணுவார்னு தெரியும். இது மாதிரி விஜய் சேதுபதி கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னா பயங்கர சந்தோஷம். சார் இந்த படத்தில் ஏதாவது ஒரு நல்ல ரோல் கொடுங்க சார், நான் இதுக்கப்புறம் எப்படியாவது அடுத்த வேறு பெரிய இடத்துக்கு வரதுக்கு மாதிரி இருக்கணும் சார், சொல்கிறேன் இப்போ 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிட்டு வர சொன்னார். அப்புறம் நேரில் பார்த்தேன். அப்புறம் சொன்னார், ஓகே ஆயிடுச்சுப்பா, படம் அடுத்த மாதத்துல ஷூட் போகிற மாதிரி இருக்கும், இது மாதிரி நீ தான் ஹீரோவாக நடிக்கிறார், லீட் ரோல் பண்ணுறனாரு. புரியல சார். இல்லைப்பா நீ தான் இப்போ ஹீரோவாக பண்ணுறனாரு. அப்படியே அந்த நேரம் ஒரு பயங்கரதாக இருந்தது. ஏன்னா இந்த 12 வருஷமாக ஒவ்வொரு கம்பெனியாக போய் ஃபோட்டோ கொடுப்போம், ஃபோட்டோ வாங்கு என்ன எதுக்கு வாங்கணும்னு பின்னால் எழுதிடுவாங்க. பெரம்பூர் கழனி கும்பல் போப்பா கூப்பிடுவாங்க, அப்புறம் வாப்பா அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு அடுத்த கடத்துக்கு போயிருக்கோம். ஏன்னா ஐயாவோட இசைஞானி இளையராஜா ஐயா அண்ணன் சொன்ன மாதிரி கலைவாணி ஐயாவோட இசையில் நடித்தது ஒரு பெரிய சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 6 அவார்டு வாங்கியிருக்கு இந்த படம். நானும் இந்த படத்தில் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு முதல் படம், நம்ம சுமாராக சின்ன மிஸ்டேக் பண்ணதெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் நான் பண்ணதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல படம் அமையும், அதை நான் அமைச்சுக்கின்ற நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் நன்றி. உங்களோட
வாழ்த்துக்களை படத்தை பார்த்து தெரிவிக்கும். தேங்க்யூ. முதல்ல இந்த படத்தை இப்படி ஒரு படத்தை கதையே தெரியாமல் தயாரித்த நண்பர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. படம் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக செய்துட்டு சொல்லிட்டு இருந்த மாதிரி ஏதாவது ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் தான் அந்த கதையை பற்றி சொல்லியிருப்பேன். அப்போ நம்ம பண்ணலாம் சார்னு சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 2 வருஷம் பண்ணோம். நாங்கள் உடனே பண்ணாமல் 2 வருஷம் தேனியில் ஒரு வீடு எடுத்து அந்த ஆண்டனி வந்து ஒரு வருஷமாக மலை ஏறி இறங்குற அந்த அந்த படத்தில் என்ன நடிச்சிருக்காரோ அதே தொழிலாளிகள் கூட தினமும் வேலைக்கு விட்டு தினக்கூலி வாங்கிட்டு வருவார். அப்படி ஒரு வருஷம் அவர் ஒர்க் பண்ண வச்சோம். அப்புறம் காயத்ரி கிருஷ்ணா வந்து 1 மாதம் ஏலக்காய் எஸ்டேட்டில் கூலி வேலைக்கு சேர்த்து விட்டுருந்தோம். நடிகைன்லாம் சொல்லாமல் ஃப்ரெண்டோட தங்கச்சி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் சேர்த்துக்குங்க அந்த மாதிரி சொல்லி அவங்களையும் ஒரு மாதம் வேலைக்கு சேர்த்து விட்டுருந்தோம். அப்போ தான் அந்த உடல் மொழி, அந்த வாழ்க்கை, அவங்களோட இதெல்லாம் புரியும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2 வருஷம் டைம் எடுத்து பண்ணி இந்த படத்தில் மிக முக்கியமான பல கதாபாத்திரங்கள் வந்து அந்த கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நடிப்புங்கிறது வந்து அது நடிப்பால் நீங்கள் அந்த படம் பார்த்து முடிக்கும்போது ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு 40 அடி தள்ளி நின்று ஒரு சாட்சியாக நீங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த படம். அப்புறம் இசைஞானி இளையராஜா அப்பா அவர்கள் வந்து அந்த மண்ணோட அந்த மலையை எங்களுக்கு முன்னால் பார்த்தவங்க, அந்த பாதையில் எங்களுக்கு முன்னால் நடந்தவங்க, அந்த நாங்கள் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த கதையில் நடக்கிற சம்பவங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க. அதனால வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு இந்த படத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைனாவே என்ன அப்பா பிரித்து பார்க்க முடியல எங்களால். அது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு நெகிழ்வாக இருக்குது. இந்த படத்துக்கு பின்னால் உழைச்ச நிறைய நண்பர்களும் அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பாக நண்பர் கார்த்திக், அப்புறம் அந்த பகுதியில் உள்ள நிறைய மக்கள், அண்ணன் செல்வமுருகன் அவர்கள், இப்படி நிறைய பேர் இந்த படத்துக்கு வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இருந்து கருவாக இருக்கும் போல இருந்து நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக சமக்கிறதுக்கு கை கொடுத்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ராஜா சாருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த லெனின் சாருக்கு முதல்ல மிகப்பெரிய நன்றி. அவர் பக்கத்தில் உட்காந்துட்டேன். போட்டோலாம் நிறைய எடுத்துட்டீங்க இல்லையா? நாளைக்கு பேப்பர்லாம் வரும் இல்லையா? எனக்கு வரலாறு இருக்குது இனிமேல். இந்த படம் என்னை ஃபஸ்ட்டு வெண்ணிலா கபடிகளும் நானும் நடிச்சிருக்கேன். அவன் பேர் ஆண்டனி இல்லை, அப்போ எனக்கு அவனை பங்குன்னு தெரியும். நானும் அவனில் வெண்ணிலா கபடி என்னை ஆடிஷன் பண்ணது லெனின் சார் தான் பண்ணார். என்னை ஆடிஷன் பண்ணது லெனின் சார்கிட்ட நீங்கள் பழகிறதுக்கு யார் என்ன எப்படிப்பட்ட ஆளுலாம் அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் நைட் ஷூட்லாம் போயிட்டுருக்கோம். கத்தி பேசுகிறலாம் பார்த்துருக்கேன், தூங்காதீங்க அப்படின்னு. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்ட போயிட்டு அக்கா சித்ராக்கா கொஞ்சம் நேரம் தூங்காதுக்கா எங்கே அங்கே தான் நான் இப்ராஹிம் எங்கே போயிட்டான் இப்படி தான் பேசுவார் இல்லை. ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாருமே கத்தி பேசவே மாட்டார், அன்பாக தான் பழகுவார். அதோட இயல்பே அது அப்படிதான். அது மனுஷனாக இருந்தாலும் சரி, மற்ற உயிரினமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். 2013 என்று நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு தடவை கதை சும்மா சொன்னார், பிடிச்சிருந்து. என்கிட்ட இப்போதைக்கு கையில் காசு இல்லை சார், நான் நல்லா ஒரு வேளை வந்துட்டேன்னா காசு சம்பாரிச்சு ஒரு நாள் எடுக்கலாம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி பேசினேன். என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார். எனக்கு வெயிட் பண்ணார், கிட்டத்தட்ட 1-2 வருஷம் வெயிட் பண்ணார். அது வரைக்கும் கொஞ்சம் நான் அந்த ஊர் ஜனங்களை ரெடி பண்ணணும் செய்து நான் அங்கே போய் அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். அது ஒரு மிகப்பெரிய பொறுமை வேணும். தென் பங்கு ரொம்ப நாளாக இருக்கான், திறமசாலி. இவ்வளோ நேரம் பேசும்போதே கேட்டிருப்பீங்க அவன் எவ்வளோ சுவாரஸ்யமாக பேசினான். அது அவனோட பெரிய ப்ளஸ். இது அவன்கிட்ட எந்த சீனை கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவன் அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவான். அது அவனோட திறமை. ஆண்டனி மூலம் பேர் மாற்றலாம் சொன்னாங்க. இல்லைடா உன்னோட ஒரிஜினல் பேர் ஆண்டனி, அதே வச்சுக்கோ, அது அழகாக இருக்குது, அதே வச்சுக்கோ அப்படின்னு. இந்த பொண்ணு காயத்ரி வந்து வேற ஒரு படத்துக்கு ஆடிஷன் பார்த்துருந்தாங்க. பிரேம் சார் அந்த நான் ஒரு பக்க கதை படத்துக்குலாம் ஆடிஷன் பார்த்தாங்க அன்றைக்கி. என்னம்மா அதுக்கு ஆடிஷன் பார்த்தோம். நாங்கள் கேட்டோம், அங்கே ஃபோன் பண்ணி கேட்டோம் யாராவது இருக்காங்களான்னு. அப்போ இந்த பொண்ணை ரெஃபர் பண்ணாங்க. அப்புறம் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம், பார்த்தோம். இல்லைன்னு சார் ஓகேன்னு சொன்னார். இதெல்லாம் விட தலைவர் ராஜா சாரோட அந்த பாட்டுக்கு நான் அடிமைன்னு சொல்லலாம். என்றைக்குமே இந்த உலகத்தை நோக்கி தமிழ்னா நான் பெருமையாக சொல்லிக்கிற விஷயம், இங்கே கூட ராஜா சார் இருக்காரு, உங்க கூட யார் இருக்கான்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு நான் பெருமைப்படுற ஒரு மனுஷோட நான் வேலை பார்த்துருக்கேன். எனக்குமே பெரிய சந்தோஷம் எனக்கு. இந்த படம் பார்த்த என்னை இந்த படம் தொட்டுச்சு, நிச்சயமாக பார்க்க போகிற மற்றவங்களும் இதை தொடுன்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்தவங்க அனைவருக்கும் நன்றி.